ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்கெட் 2024 சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டுருப்பீங்க. ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நியூ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்குரிய டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்குரிய டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயல் 6க்கான தேர்வு. ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் டேஸ் இந்த குறளை நிறைவு செய்க. அதாவது வந்து இந்த இடத்துல 2 வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை போட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த குறளை வந்து நிறைவு செய்யணும். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாமா ஆன்சர்ன்றது? ஆன்சர் வந்து நான் கொஸ்டின் சொல்லும் போது ஆன்சர்ன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தால் ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் மார்க் கொடுக்கறத வச்சு நம்மளோட டெலிகிராம் சேனலில் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுக்குன்றது அட்டன் பண்ணுறவங்களுக்கு தொடர்ந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துலாம். புல்லார் புரள விடல் அப்படின்றது தான் இதுக்கான ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இடையில ஏதோ ஒரு வார்த்தையோ இல்லை வந்து லாஸ்ட்டில் ஒரு வார்த்தையோ இந்த மாதிரி விட்டுட்டு இதை ஃபுல் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் திருக்குறளை எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கொஷின். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்துடக்கூடாது, படிக்காம விட்டுறக்கூடாது. அதுக்காக தான் ஃபஸ்ட் கொஷின் இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இதோடைய பொருள் என்ன அப்படின்றத பார்த்துலாமா? அருளோடும் அன்போடும் அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, அருள் அப்படின்னா மற்றவர்கிட்ட வந்து இரக்கமாக நடந்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ வந்து இரக்கத்தோடும் அன்போடும் அப்படின்னா மனசு நிறைய இருக்கக்கூடிய அன்போடும். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே இல்லாமல், அதான் வாரா பொருளாக்கம் அப்படின்னா இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளாக்கம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஒரு பொருள் நீங்கள் வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் புல்லார் புரள விடல் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏற்றுக்க முடியாது, நம்மளால ஏற்றுக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு அன்பு இல்லாமல் ஒரு இரக்கம் இல்லாமல் ஒரு பொருள் நம்மக்கிட்ட வருதுன்னா அதை புல்லார் புரள விடல் அப்படின்னா அதை நம்ம விட்டுறணும். சரியா? அதை ஏற்றுக்க கூடாது, நீக்கி விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதோடைய பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லையா? இந்த இடத்துல அருள் என்னும் சொல் எதனை குறிக்கிறதுன்னு கேட்கலாம் இல்லையா? இது வந்து எந்த அதிகாரத்துக்கு கீழே வருதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின், இன்மையின் இன்னாத தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த குறள் பாருங்களேன், பார்க்கவே அற்புதமாக இருக்கு இல்லையா? இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நல்குறவு என்னும் அதிகாரத்துக்கு கீழ் தான் வந்து இந்த குறளானது வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த குறளுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்த்தலாம். நெக்ஸ்ட் இந்த குறளில் என்ன அணி இருக்குன்றதையும் எக்ஸ்ட்ரா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, இன்மையின் இன்னாது இயாதெனின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்மை அப்படின்னா ஒருத்தருக்கு வரக்கூடிய துன்பம். ஓகேங்களா? அதுதான் வந்து இன்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்மையின் இன்னாது தியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்மை அப்படின்னா துன்பம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வறுமை அப்படின்ற பொருளையும் வரும். ஸோ வந்து ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது வேறு எதுவுமே கிடையாது, அந்த வறுமை தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்மையின் இன்னாது தியாதெனின் அப்படின்னா வறுமையில் ரொம்ப துன்பத்திலே அவங்களுக்கு துன்பம் தரது எதுனா இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வறுமை தான். ஓகேங்களா? அவங்களுக்கு துன்பம் தரக்கூடியது வறுமையை தவிர வேறு எதுவும் இல்லை, வறுமையாக தான் இருக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நல்குறவு என்னும் அதிகாரத்துக்கு கீழே வரும். இதில் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னா சொற்பொருள் பின்வரி நிலை என்னன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னா இன்மை அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்கோம், திருப்பி வந்திருக்கும். ஸோ வந்து சொல்லும் பொருளும் பின்னு திருப்பி வந்துட்டே இருக்கிறதுனால சொற்பொருள் பின்வரும் நுழையணி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சாரி, ஒன்று விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்? குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாகச் செய்வான் வினை. இது எந்த அதிகாரத்துக்கு கீழ் வரும்? ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். ஆன்சர் பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்துக்கு கீழ் வரும். ஓகேங்களா? பொருள் செயல் வகை என்னும் அதிகாரத்தின் கீழ் வரும். இதுக்குரிய பொருள் என்னன்னு பார்த்தலாம். எப்படி இது பொருள் செயல் வகைன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுன்றதையும் பார்த்துலாம். ஓகேங்களா? குன்றேறி அப்படின்னா இது என்ன அர்த்தம்? குன்று ஏரி. குன்றுனா என்னது? மலை. மலையின் மீது ஏறி யானை போர் கண்டற்றால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யானை போரை பார்த்தால். ஓகேங்களா? கண்டு அற்றால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கண்டால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. எவ்வளோ சேப்பு, ஏன்னா யானை போர் நடக்கிற இடத்துல நீங்கள் கீழே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மேலே பாயக்கூடிய அம்புகளோ ஏதோ ஒன்று நம்ம மேலே தாக்கும். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது. ஆனால் குன்றின் மீது ஏறி அந்த யானை போரை நம்ம பார்த்தோன்னா நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை இல்லையா? அது மாதிரி தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை. வினை அப்படின்னா ஒரு செயல் நீங்கள் செய்யும்போது தன்கை தொன் அப்படின்னா தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு செய்யணும். கடன் வாங்கி செய்யலாம், அடுத்தவங்கள்ட்ட வாங்கி செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடாது. தன்கை தொன்று உண்டாக அப்படின்னா தன் கையில் உண்டெனில் மட்டும் அந்த செயலில் நம்ம இறங்கணும். அப்படி இறங்கணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ யானை போகிற மேலேருந்து பார்க்கும்போது சேஃபோ அது மாதிரியான சேஃப் இதில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து அதையும் இதையும் கம்பேர் பண்ணுறதுனால இதில் ஓமை அணியானது இடம்பெற்றிருக்கு. ஸோ பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதிகாரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்ன அணின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஆஸ்தட்டிக்ஸ் கலைச்சொல் தருக. ஆஸ்தட்டிக்ஸ் கலைச்சொல் தருக. ஆன்சர்ன்றதை பார்த்துலாமா? ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்றதுடைய கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அழகியல் அண்டு முருகியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆஸ்தட்டிக்ஸுடைய கலைச்சொல் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்தட்டிக்ஸில் அழகியல் அண்டு முருகியல். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிகள் கொடுத்துட்டு இது வந்து யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், இதுடைய ஆசிரியர் யார்? இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நார்மல் பாட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? ஆன்சரை யாருன்றதை பார்க்கலாமா? இலங்கை மகாகவி அவர்கள். ஓகேங்களா? மகாகவி இலங்கையில் இருக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? ஸோ சிறுநண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும் அப்படின்னு வந்தால் இதுதான் வந்து போடணும். ஓகேங்களா? அந்த இது வந்து என்ன அப்படின்னா நார்மலாக வந்து சின்ன நண்டு வந்து மணல் மீது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சில டைம் என்ன பண்ணுவோம், ஒரு அலை வந்து டக்குன்னு அந்த நண்டை அடிச்சுட்டு போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அழகான ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருப்பார் இவர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து புக் பேக் கொஷின் தான். ஓகேங்களா? என்ன நிறைய பேர் வந்து புக் பேக்கில் இருக்கிறத பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ புக் பேக்கில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த நம்ம கொடுத்துருக்கோம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது பொழுதாக அப்படின்னா நம்மளுக்கு முதற் பொழுது இது இருக்கும் பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். பொருள் அப்படின்னு வச்சாலே உங்களுக்கு முதற் பொருள், கருப்பொருள், உரி பொருள் அப்படின்னு வரும். அதில் முதற் பொருளில் 2 இருக்கும். ஓகேங்களா? முதற் பொருள் என்ன இருக்கும்? 2 இருக்கும். நிலம், பொழுது அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கும். அதில் பொழுதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. பொழுதுலையும் 2 வகை இருக்கும். என்னென்ன? சிறு பொழுது, பெரும் பொழுது. ஓகேங்களா? இந்த இடத்துல பெரும்பொழுதை வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னென்ன கேட்டிருக்காங்க? குளிர்காலத்தை கொண்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர்ன்றதை பார்த்துட்டு அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஈன்றதான் ஆப்ஷன். குறிஞ்சி, மருதம், நெய்தல். ஓகேங்களா? ஏன் குறிஞ்சி, மருதம், நெய்தல் அப்படின்னா குறிஞ்சினா என்னது? மலைப்பகுதி. மலைப்பகுதியில் எப்பயுமே எப்படி இருக்கும்? குளிர்காலமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வெயில் காலம் அதிகமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வெக்கேஷனுக்கோ இதுக்கோ மலைப்பகுதியில் தான் போவோம். ஏன்னா அங்கே குளிராக இருக்கும். அதனால் குறிஞ்சி அப்படின்னாலே மலைப்பகுதி. ஸோ அதான். ஓகேங்களா? மருதம் அப்படின்னா வந்து நமக்கு வயலும் வயல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? வயலும் வயல் சார்ந்த இடத்துல எல்லா காலமும் நிலவும். குளிர்காலமாக இருக்கட்டும், மழைக்காலமாக இருக்கட்டும், ஸோ எல்லா காலமும் இருக்கும். அப்போ குளிர்காலமும் இருக்கும் தானே, அப்போ அதுவும் வரும். நெய்தல் அப்படின்னாலே என்னது? கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும். அங்கேயும் 6 பெரும்பொழுதுகளுமே இருக்கும். குளிர்காலம் இருக்கும், வெயில் காலம் இருக்கும், மழைக்காலம் இருக்கும், முன்பனி காலம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். நெய்தல் அப்படின்னா கடல், கடல்லேருந்து அப்படியே சில்லுன்னு காற்று வருமா, அப்போ அது குளிர்காலம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆன்சர் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஈன்றதான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 7th கொஸ்டின் பாருங்கள். நெய்தல் நிலத்தின் மரம் யாது? அதாவது இது வந்து மொத்தம் 3 பொருள்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதில் கருப்பொருள்களில் தான் வந்து ஒவ்வொரு நிலத்துக்குரிய தெய்வம் யார், மக்கள் யார், உணவு, விலங்கு, பூ இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதே வந்து உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புணர்தல் நிமித்தம் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? முதற் பொருளில் தான் என்ன வரும்? காலங்கள்லாம் வரும். ஓகே, அதை வந்து நம்ம இலக்கணத்தில் உங்களுக்கு நடத்தும்போது தெளிவாக நடத்துவோம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த விளக்கண வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம அந்த விளக்கண வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். நெய்தல் நிலத்தின் மரம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். நெய்தல் நிலத்தின் மரம்னு பார்த்தோம்னா புன்னையும் ஞாழலும். ஓகேங்களா? புன்னை மற்றும் ஞாழல் எந்த நிலத்தின் மரங்கள்னு கேட்பாங்க. அப்போ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நெய்தல். ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியணும். குறிஞ்சி அப்படின்னா அகிலும் வேங்கையும் சொல்லுவோம். ஓகேங்களா? அகில் மற்றும் வேங்கை மரம் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, 8வது கேள்வி. ஏற்பாடு என்பது எந்த மணி நேரத்தில் இருந்து எந்த மணி நேரம் வரை? அதாவது ஏற்பாடு அப்படின்றது எதுக்கு கீழே வரும்னா சிறு பொழுதுக்கு கீழே வரும். பொழுது அப்படின்றது 2 வகைப்படும், பெரும் பொழுது, சிறு பொழுது. பெரும் பொழுதுல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது குளிர்காலம், மழைக்காலம் இது எல்லாமே வந்து பெரும் பொழுதுல வரும். இதே சிறு பொழுதுல அப்படின்னா மணி நேரம் வரும். ஓகேங்களா? இத்தனை மணி நேரம் இந்த காலம் இருக்கும் அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ சூரியன் உதிக்கிற நேரத்தை ஒன்றா சொல்லுவோம், சூரியன் மறை நேரத்தை ஒன்றா சொல்லுவோம், சூரியன் உச்சியில் இருந்தால் அது ஒரு சிறு பொழுது. ஓகேங்களா? அது மாதிரி மணியை சூரியனை வச்சு மணியை கணக்கிடுறத தான் வந்து என்ன சொல்கிறோம், சிறு பொழுதுன்னு சொல்கிறோம். ஓகே, சிறு பொழுது மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோன்னா 6 இருக்கும். ஓகேங்களா? காலை, அடுத்து ஏற்பாடு, யாமம், வைகரை, மாலை, நண்பகல் இந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி தான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்பாடு அப்படின்னா லைனாக சொன்னீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்கிறதுக்காக தான் மாற்றி மாற்றி சொல்கிறேன். மொத்தம் எத்தனை சிறுபொழுதுகள் இருக்குன்னா 6 சிறுபொழுதுகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏற்பாடு அப்படின்றதுடைய டைம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரை. ஓகேங்களா? பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரை. அதாவது ஏற்பாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எப்படி பிரிப்போம்னா எல் ப்ளஸ் பாடுன்னு பிரிப்போம். ஓகேங்களா? எல் ப்ளஸ் பாடுன்னு பிரிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சூரியன் மறையக்கூடிய நேரம் தான் ஏற்பாடு. ஓகேங்களா? ஏற்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் மறையக்கூடிய நேரம். இதில் என்னடா எல்லில் என்ன சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எல் அப்படின்னா ஞாயிறு. ஓகேங்களா? சூரியனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் எல்ன்றது. பாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறையும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஞாயிறு மறையக்கூடிய நேரம் தான் வந்து 2 to 6 மணி. ஏன்னா சாயந்தரம் மழைக்கிழமை இருந்தால் ஒரு 4 மணி 5 மணிக்கு இருட்ட ஆரம்பிச்சிடும். இல்லையா? வெயில் கிழமை இருந்தால் ஒரு 6 மணிக்கு போல் இருட்டும். அப்போ 2 to 6ன்றது என்ன தான்? ஏற்பாடு நேரம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
முதற் பொருள் என்பது எதனை குறிக்கிறது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. அதில் முதற் பொருள் அப்படின்றது என்னென்ன வரும்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு உரிப்பொருளா தெய்வம் இந்த மாதிரிலாம் வரும். இதே உரிப்பொருளா பார்த்தோம் அப்படின்னா புணதல் நிமித்தம், இருத்தல் நிமித்தம் வரும். அது மாதிரி முதற் பொருளுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? முதற் பொருள்ன்றது ஃபஸ்ட்டு எதனை குறிக்குது? ஓகேங்களா? தெய்வம் இந்த மாதிரி இருக்கிறத குறிக்குதா, இல்லை புணதல் நிமித்தம் இந்த மாதிரி இருக்கிறத குறிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நிலமும் பொழுதும். ஓகேங்களா? ஐவகை நிலங்களையும் முதற் பொழுது சிறு பொழுது மற்றும் பெருந்து பொழுதுகளையும் குறிக்கிறது தான் வந்து முதற் பொருள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் சிறுகதை இந்தன் கொடுத்துட்டாங்க, எந்தன் வரணும். ஓகேங்களா? இதில் கொஞ்சம் தவறாக இருக்குது, நானும் அப்படியே ரீட் பண்ணிட்டேன். எந்த சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது? எந்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தங்கையின் மீது 4 கண்கள். ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது தங்கை கிடையாது, தக்கை. ஓகேங்களா? தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்றத கரெக்ட். அந்த சிறுகதையில் தான் வந்து நம்மளுக்கான இங்கே கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாக்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தக்கையின் மீது 4 கண்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். சா. கந்தசாமி அவர்கள். ஓகேங்களா? சா. கந்தசாமி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அதாவது கும்பகர்ணர் அப்படின்றவர் நல்லா வந்து தூக்கத்துக்கு பெயர் பெற்றவர், நல்லாவே தெரியும். நீங்கள் நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருந்தீங்கனாலே வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாரு, இன்னும் எந்திரிக்காம அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இல்லையா? ஸோ வந்து இது அடிக்கடி வந்து கேள்விப்பட்ட வார்த்தைகளாக தான் இருக்கும். ஒரு சில வீட்டில் இதை பயன்படுத்தி இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அதாவது கும்பகர்ணன் அப்படின்னா தூக்கத்துக்கு பெயர் பெற்றவர்னு அர்த்தம். ஓகேங்களா? அவரை அவ்வளோ சீக்கிரம் தூக்கத்துலேருந்து எழுப்பவே முடியாது. அப்படி எழுப்புறதுக்கு ஒரு விழா லெவலுக்கே கொண்டாடுவாங்க. ஓகேங்களா? அப்படி பிபி ஊதுறதுலேருந்து அவரை உலக்கையில் வச்சு இடித்து எழுப்புற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணுவீங்க, கார்ட்டூன் சேனல்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இதை பற்றியே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இது வரைக்கும் கும்பகர்ணன் பற்றி தெரியல அப்படின்னா கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் அதை அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மறக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இவர் வந்து யாருடைய அதாவது யாரோட சம்மந்தப்பட்டவர் அப்படின்னா ராவணனுடைய சம்மந்தப்பட்டவர். அப்போ அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ராவணன் வந்தாலே அது எந்த நூல்னு உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? ஸோ உறங்குகின்ற கும்பகர்ணனே உங்கள் மாய வாழ்வெல்லாம் அப்படின்னா நீ தூங்கிட்டு இருந்த டைமில் முடிஞ்சிருச்சு, இறங்குகின்றது அப்படின்னா தூக்கத்தை இறக்கி விட்டுட்டு நீ எந்திரிச்சு வா அப்படின்றத இதில் பொருள். அப்போ கும்பகர்ணன்றது யாரோட சம்மந்தப்பட்டவர்? ராவணனோடு சம்மந்தப்பட்டவர். அப்போ வந்து எந்த நூலாக இருக்கணும்? இது ராமாயணமாக தான் இருக்கணும். அப்போ கம்ப ராமாயணம். ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் வந்து அந்த லைனுக்குரிய பொருள் வந்து நீங்கள் லைனை மனப்பாடம் பண்ணுறதை விட பொருள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம அங்கே போய் கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப ராமாயணம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். வன்மையில்லையோர் வறுமையின்மையால் நூல் எது? அதாவது வந்து இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? வன்மை இல்லையோர் வன்மை இன்மையால் வறுமை இன்மையால் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் நானே டங் ஸ்லிப் ஆகிட்டேன். ஓகேங்களா? தெளிவாக ரீட் பண்ண பாருங்க. வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி அடிகள் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். இது வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப ராமாயணம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்குரிய பொருள் என்ன அப்படின்னா வன்மை அப்படின்னா கொடைன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது கொடுக்கறது அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? வன்மைனா என்ன? கொடை. ஓகேங்களா? கொடை இல்லை ஓர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடையே கிடையாதான். எந்த நாட்டில் கம்பராமாயணம் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கொடையே கொடுக்க மாட்டாங்களா. ஓகேங்களா? அதில் எந்த நாடு ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கோசல நாடு அப்படின்ற நாடை சொல்லியிருப்பாங்க. கோசல நாட்டில் வந்து என்ன இல்லையா, கொடைன்றதே இல்லையா. ஒரு நாட்டில் எப்படிப்பா கொடைன்றதே இல்லாமல் இருக்க முடியும்? மன்னர்கள் கொடையில் வாழ்வி வழங்குறவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன அதுக்கு பின்னாடி சொல்கிறாங்கன்னா வறுமை இன்மையால் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த நாட்டில் கொடை எதுக்கு இருக்கணும்? கொடைனா என்னது? இப்போ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா, நான் வந்து ஒருத்தருக்கு கொடை கொடுக்குறேன்னா அவங்க வறுமையில் இருந்தால் தானே நான் கொடுப்பேன். அப்போ அந்த நாட்டில் வறுமையே இல்லாதனால தான் என்ன இல்லையா, கொடை இல்லையா. அந்தளவுக்கு வறுமை இல்லாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு கோசல நாடானது சிறந்த நாடாக காமிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா வறுமை இல்லாத கோசல நாடு அப்படின்னால இது எதில் இருக்கும், கம்பராமாயணம் நூலில் வரும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ வன்மை அப்படின்னா கொடை இல்லை அப்படின்னா ஏன் இல்லைன்னா வறுமை அந்த நாட்டில் இல்லை, அதனால் கொடைன்றது இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது கம்பராமாயணம். அடுத்தது பாருங்கள், கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். இது கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்த லைன் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனது. இந்த அடிகளை கூறியவர் யார்? கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்ற அடிகளை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் அவர்களை தான் இதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பாரதியார் அவர்களை பற்றி வந்துட்டணும்னு நான் கேட்குறேன். பாரதியார் பிறந்த நாள் என்ன, இறந்த நாள் என்ன வித் ஆண்டு. ஓகேங்களா? ஆண்டோட சேர்த்து என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
சூழி அணிகலன் எங்கு அணிவது? இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிலம்பா காலில் அணிவது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பெருங்கு இலக்கியங்களை ஒவ்வொன்றுமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இடத்துல அணியக்கூடியதாக தான் இருக்கும். அதனால தான் ஐம்பெருங் அணிகலன்கள் அந்த லெவலுக்கு சொல்லுவாங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் அணிகலன்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல சூழி அப்படின்றது ஒரு அணிகலனுடைய பெயர். அந்த அணிகலன் எங்கு அணிவதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அணிவதுன்னு பார்த்தலாமா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தலையில் அணிவது. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். சூழி அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அணிவதுன்னு தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. சூழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதோடைய படங்களை பாருங்கள். ஓகேங்களா? படங்கள்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் இருக்கும், இமேஜஸ்னு. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் வந்து நீங்கள் என்ன மனப்பாடம் பண்ணாலும் அதை விட நீங்கள் ஒரு டைம் படம் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஈஸியாக மறக்காது. ஓகேங்களா? நம்ம திருப்பி திருப்பி இதை ரிவைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, என்னுடைய சஜஷன்ஸ் எது தேவைப்பட்டவங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். செம்பொன் அடிச்சேறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட. செம்பொன் அடிச்சேறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நூல்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா? பிள்ளைத்தமிழ் அப்படின்னாலே 10 பருவங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த பருவங்களை குறித்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பாட்டுகளாக பாடியிருப்பாங்க. அதில் கடைசி 3 இது மட்டும் தான் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு 7மே வந்து எல்லாருக்குமே பொதுவானது. ஆண்பார் பிள்ளைத்தமிழாக இருக்கட்டும், பெண்பால் பிள்ளை தமிழாக இருக்கட்டும் பொதுவானதாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த அடிகளுக்குரிய பொருள் என்னென்னு பார்த்தலாம். செம்பொன் அடி சிறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? செம்பொன் அடி அப்படின்னா செம்பொன்னால் அடி அப்படின்னா என்னது, திருவடிகளில் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி இருக்கக்கூடிய அடி செம்பொன் அடி அப்படின்னா நம்மளுடைய பாதம். ஓகேங்களா? பாதங்களாக இருக்கட்டும், திருவடிகளாக இருக்கட்டும், எது வேணாலும் சொல்லலாம். செம்பொன் அப்படின்னா செம்பொன்னால் இருக்கக்கூடிய அந்த கிண்கிணிகளை. ஓகேங்களா? செம்பொன் அடி சிறு கிங்கினி அப்படின்னா செம்பொன்னால் ஆகிய அந்த கிங்கினிகளை என்ன பண்ணுவாங்களாம், காலில் நம்மளுக்கு போடுவாங்களாம். ஓகேங்களா? அப்படி காலில் போடும்போது அந்த கிங்கினிகளோடு வேறு என்ன போடுவாங்க, சிலம்பு கலந்தாட. ஓகேங்களா? கிங்கினி போடுறது மட்டும் இல்லாமல் சிலம்பையும் சேர்த்து காலில் போட்டு விடுவாங்க. ஸோ நம்ம நடக்கும்போது அந்த ரெண்டும் சேர்ந்து காலில் வந்து ஆடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ செம்பொன் அடிச்சிறு அப்படின்னா அடினா திருவடி. ஓகேங்களா? நம்ம காலில் செம்பொன்னால் ஆகிய கிங்கினி மற்றும் அதனோடு சிலம்பு ரெண்டும் வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ இரண்டும் கலந்தாட அப்படின்னா ரெண்டும் வந்து நம்ம நடக்கும்போது கலந்தாடும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தமிழில் பிள்ளைகள் வந்து நடக்கும்போது எப்படி இருக்குமோ அதை தான் வந்து செங்கிரை பருவத்தில் இந்த இடத்துல சுட்டி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? எந்த நூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இதில் வந்து இந்த அடிகள் வரும்போதே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? கலந்தாட அப்படின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கிங்கினியும் சிலம்பும் போட்டுவிடுவாங்க. அப்போ நடக்கிறாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்கன்னு வந்தாலே அது எந்த நூலாக இருக்கணும், பிள்ளைத்தமிழாக தான் இருக்கணும். ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? பொருள் புரிஞ்சு படிங்க, நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம்னு பார்க்கலாமா? எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். இப்போ வந்து தேனியில் இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு எழுதுனப்ப வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தோற்பாவை குறித்து கூறும் நூல் வந்து எது? ஓகேங்களா? இப்போ மரப்பாவை கூத்தா அதை பற்றி சொல்கிறது திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது மாதிரி தோற்பாவை கூத்து குறித்து செய்திகளை வந்து எந்த நூலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா? 2 இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து திருவாசகம் அப்படின்ற நூலில் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று பட்டினத்தார் பாடல் அப்படின்ற அவருடைய பாடல்களிலிருந்தும் இந்த தோற்பாவை கூத்து அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்ற செய்தியை நம்மளால் அறிய முடிகிறது. இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி, திருவாசகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார்? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் நா. முத்துசாமி அவர்கள். ஓகேங்களா? இது ஒரு பாக்ஸ் கொஷினில் இருக்கும். ஸோ வந்து கலைகள் அப்படின்றதுனாலே நம்மளுக்கு இம்பார்ட்டன். அதுலேயும் இது பாக்ஸ் கொஷின். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்தே படிக்கணும். ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா நா. முத்துசாமி அவர்கள். அவரை வந்து என்னென்னு சொல்லணும்னா கலைஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். சிறப்பு பெயர்களில் கூட இதை கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ கவிஞாயிரா, தாரா பாரதி அது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கலைஞாயிறு அப்படின்னு கேட்டாங்கன்னா நா. முத்துசாமி அவர்கள். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கான இன்னொரு கேள்வி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா? அதாவது கவியரசு கண்ணதாசன் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? கவியரசு கண்ணதாசன் இல்லாமல் இன்னொருத்தருக்கும் வந்து கவியரசு அப்படின்ற பட்ட பெயர்களை வந்து ஒருத்தர் கொடுத்துருப்பார், குன்றக்குடி அழைக்கிறார். அதை வந்து நம்ம இன்னொருத்தர் பார்க்கலாம். ஆனால் கவிஞாயிறுன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் இல்லாமல் இன்னொருத்தர் அழைக்கப்படுகிறார். அவர் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். தகக தக தகக தந்தத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்து இருக்குது. ஸோ இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர்னு பார்க்கலாமா? ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்புகழில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி, திருப்புகழ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். கரகாட்டத்திற்கு அடிப்படை என கருதப்படும் ஆற்றல் எது? கரகாட்டத்திற்கு அடிப்படை என கருதப்படும் ஆற்றல் எது? ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா குடக்கூத்து. ஓகேங்களா? குடக்கூத்து அப்படின்றத கரகாட்டத்துக்கான அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
கும்பாட்டம் என அழைக்கப்படும் நடனம் எது? கும்பாட்டம் என அழைக்கப்படும் நடனம் எது? ஆன்சர்னு பார்க்கலாம். ஆன்சர் கரகாட்டம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, கரகாட்டத்தில் வந்து எத்தனை பேர் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது கரகாட்டத்தில் இத்தனை பேர் தான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வரையறை இருக்கும்ல, அது அந்த வரையறை எத்தனை பேர்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின், இசைக்கலைஞர்கள் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? இசைக்கலைஞர்கள் குறித்த 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் எங்கு உள்ளது? ஆன்சர் என்னன்றதை பார்த்தலாம். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருப்புடை மருதூர் அப்படின்ற இடத்துல தான் இந்த சுவர் ஓவியமானது இருக்குது. ஓகேங்களா? இது 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம். இது இல்லாமல் நிறைய இதில் வந்து 17ஆம் நூற்றாண்டு சிதம்பரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அது இசைக்கலைஞர்களை குறித்து இருக்காது. ஓகேங்களா? விருந்து போட்டுறதும் அதை பற்றி இருக்கும். ஸோ வந்து இசைக்கலைஞர்களை குறித்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருப்புடை மருதூரில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 23 கேள்விகள். 24ம் 25 இப்போ நம்ம ஓனாக கேட்கக்கூடிய எப்பயும் கேட்கக்கூடிய கேள்விகள். 25க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க வித் உங்களோட நேமோட என்ன பண்ணணும்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 24வது கேள்வி பார்க்கலாம். 24வது கேள்வி, இது வந்து எதுலேருந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மணிமேகலை நூலிலிருந்து இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் தான் இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஓகே, 24வது கேள்வி, காமத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? காமத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? அது வந்து இந்த இயலில் இருக்காது. ஓகேங்களா? மணிமேகலையில் இருக்கக்கூடிய மற்ற இயல்களில் இருக்கும். 23 கேள்விகள், 25ல் 23 இந்த இயலில் இருந்தும் 2 வந்து எக்ஸ்ட்ராவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, 24வது கொடுத்தாச்சு. அடுத்தது 25வது கேள்வி. 25வது கேள்வி என்ன அப்படின்னா பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேங்களா? பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? பேரு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஓகே, இப்போ இது ரெண்டுக்கான ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன், கரெக்டாக கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காமத்தி என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா உருவகம். ஓகேங்களா? இது வந்து தீயாக உருவகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ வந்து இது உருவகம். ஓகேங்களா? செகண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேரு. பேருன்றது வந்து ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் வார்த்தை வந்து பெரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய எழுத்து வந்து இந்த எழுத்தாக திரிந்து வந்துள்ளது. திரிந்து வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் பார்த்தோன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருந்தாலே அது வந்து திரிஞ்சு வந்திருக்கும். ஸோ வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்றத சரியான பதில். ஓகேங்களா? ஓகே, 25 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேமோட சேர்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.